நாங்கள் இப்போ இதில் வந்த நாங்கள் அப்போ இதில் ஒரு அம்மா ஐயா இருந்தவையல். ஆனால் அவையல் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் ஒரு இங்கே பாருங்கோ இந்த நெடுந்தீவில் இருக்குமா போல் இங்கே ஒரு மதில் இருக்குது. இப்போ இதில் ஒரு போட் உப்பதான் வந்து கரையில் ஏற்றி போட்டு நிற்கினோம். பார்த்தீங்கன்னா நயனாதீவு நாகூசணி அம்மன் தெரியுது இதில் பக்கத்தில் தான். அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது. இது அந்த பழைய மாறாமல் வச்சுருக்கிறதுக்காக இது வந்து மாடுகள் தண்ணி குடி. அனலதீவு சதாசிவ மகாவித்தியாலயம். இந்த மகாவித்தியாலயத்தில் படித்த ஒரு மாதிரி சாப்பாடு கடைக்கு வந்துட்டோம். திருச்சிக்கு ஒரு சம்பவத்தில் வேறுங்க தொழிற்சேலை அங்கே பழிச்சல் அது பெருமீன் பிடிக்கிறது அதுக்கெல்லாம் போனது கல்லறி கொண்டு போயிட்டான். தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா சப்ததீவில் ஒரு தீவான அனலதீவில் நிற்கிறோம். அனலதீவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள் வசிக்கணுமா. அனலதீவை நாங்கள் சுற்றி ஒரு காணொலியாக பதிவேற்ற போகிறோம். கடந்த ஒரு கிழமைகளுக்கு முதல் பார்த்தீங்கன்னா 70 பதிவேற்றிருந்தான். நல்ல ஒரு வரவேற்பு தந்த நீங்கள். அதே பொறுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த முறை அனலதீவையும் பதிவேற்றுறேன். காலையிலேயே ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் அனலதீவு மக்கள் எப்படி வாழினம் அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்காது. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே இந்த காலம் மட்டும் வீடுகள் இருக்குது. மற்றது குடிசையில் வாழ்கிற மக்களை மிதிக்கணும். அந்த வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. காலையை திறந்து பாருங்க. மறக்காமல் உங்கள் அனலதீவு உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவையிலும் பார்க்கட்டும் காணொலியில் இதை காலையை திறந்து பாருங்க. அதே மாதிரி எத்தனை பேர் வந்து அனலதீவை விட்டுட்டு இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறீங்களோ அவைகளுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்குறீங்கள் அண்டைக்கு அப்படித்தான் 70 போயிருக்க வரையக்க ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டோம். பாதை போயிடுச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி பாதை போயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டில் ஏற்றி கொண்டு பயணத்தை தொடங்குகிறோம். கார்னார் ஜெட்டிலேருந்து ஊர்வாத்துறை ஜெட்டிக்கு போட்டில் பயணம் செய்கிறது ஒரு சவாலாக தான் இருக்கும். அந்த பயணத்தையும் தாண்டி தான் நாங்கள் பயணத்தை தொடங்க போகிறோம். தீவு மக்களோட வாழ்க்கை முறை வந்து சொர்க்கமாக இருந்தாலும் பயணம் வந்து கடும் சோதனையிலையும் வேதனையும் தாண்டி தான் இருக்குது. சவாலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்குது பயணங்களில். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. இதில் தொழில் செய்கிற போட்டுகள் நிற்கும். இந்த 70 வீடியோ நீங்கள் பார்க்காத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து தொழில் செய்கிற போட், அதாவது ரோலர் போட். இது வந்து குறைஞ்சது இன்றைக்கு பின்னேறம் போனால் ஒரு நாள் நின்று வரைக்கும் இல்லாட்டி அந்தண்டே எப்படி அப்புறம் வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து குறுந்துற ரோலர் படகுகள். மோகனதாஸ் இப்போ மிக்சர் கொண்டு வந்து எல்லாருக்கும் மிக்சர் தாரர். திரிசியன் கரியரன் இப்போ 4 பேர் தான் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். நயனாதீவு நாகூசணி அம்மன் தெரிகிறாருங்க. 70 ஒரு படகு பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்கு வந்து ஒன்று இருக்குது. வாழ்க்கை சவால் என்று நான் கூறுவதில் முக்கியமான ஒரு பங்கு இந்த வீடுகள் கட்டுவது உங்களுக்கு கூறியிருப்பேன். இந்த வீடுகள் கட்டுறது மண் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உரவேக்கில் தான் கட்டி கொண்டு போகணும். அதாவது பொதி மாதிரி தான் மண்ணுகள் கொண்டு போகலாம், இல்லாட்டி கஷ்டம். ஆனால் சில இடத்துல படகுகள் இருக்குது, மண் அப்படியே டிப் பண்ணி அப்படி அங்கே கொண்டு போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் புறா பாருங்கோ, இந்தியாவில் வந்து ஊர்வாத்துறையில் வந்து சாப்பிட்டுட்டு 70 போய் கொண்டு இருக்குது. எவ்வளோ ஒரு பயணம். எதிர்கொள்ளும் சவாலில் முக்கியமான பிரச்சனை இந்த உணவு. இங்கே இருந்தால் இந்த உலர்ணவு பொதிகள் எல்லாம் அங்கே போகணும். அதாவது அரிசி சாமான்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இங்கே தான் போகணும். இந்த படகு சேவையில் நடந்தால் தான் அதில் கொண்டு போகலாம். இப்போ ஏற்றி கொண்டிருக்கேன் கொண்டு போகிறதுக்கு. அனலதீவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து கொண்டு இருக்குது. ஆக்கள் அங்கேருந்து ஏற்றி கொண்டு இப்போ வந்து காற்று அதிகமாக இருக்கிற காரணத்தால் போட்டெல்லாம் ஸ்லோவாக தான் ஓடுது. அனலதீவுலேருந்து வந்தவையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரங்கீனா போட்டில் இருந்து இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா 70 ஒரு இன்ஜின் கொண்டு போயினோம் மின்சாரத்துக்கு. இதே மாதிரி தான் கச்சதீவு போகும்போது வெளுக்கிட்ட நாங்கள் பேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பிப்பட்டது என்னென்னா யாரோ வந்தது என்று சொல்லி திருப்பினது. அதே மாதிரி தான் இந்த முறையும் அனலதீவு வெளுக்கிட்டு நாங்கள்
போட் திரும்பும்போது 2000 வந்து நிற்கிறோமா அதில் ஏற்றி கொண்டு போகிறதுக்காக. இது வந்து எழுவதீவு, உங்களுக்கு தெரியும், நான் போனங்கிழமை வீடியோ ஓட்டினான். இது வந்து அனலதீவு. அனலதீவு போய் கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் வேணும்னு நினைக்கிறேன் கரைக்கு. போயிட்டு இப்போ எப்படி அனலதீவு இருக்குன்ற சொல்லி உங்களுக்கு காணொலியாக பதிவேற்ற போகிறேன். காணொலியை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் எழுவதீவு அனலதீவு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்த படகு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெட்டிக்கு போய் கொண்டிருக்குது அனலதீவில் இருந்து. நடிப்பறக்க திவாரமா செய்து அடுக்க சரி. 2 பைக்குக்கும் 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 640 ரூபா. உண்மையிலேயே பரவாயில்லை இந்த ப்ரைஸ் வந்து. இதில் இருக்க தீவு வந்து பருத்தி தீவு. இங்கே வந்து நான் முதல் போனான், ஆனால் இன்றைக்கு போகிறது சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே ஆடு இல்லான்னு நிற்கிது. ஆனால் இங்கே ஆட்கள் இல்லை. ஒரு ஐயா இருக்குன்னு சொன்னவையர், ஆனால் வந்து அந்த ஐயா உப்பை இருக்கிறாரோ என்னன்னு தெரியாது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயா இங்கே இருக்கிறன்னு கூறினவர். ஆனால் இங்கே ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது சின்னனா. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கரைக்கு வந்துட்டோம். கரையில் இந்த போட்டுகள் பாருங்க, பயணிகளை ஏற்றி வர போட்டுகளும் மற்ற சாமான்களை ஏற்றி வர போட்டுகளும் இந்த இடத்துல நிற்கிது. மற்ற தொழில் செய்கிற போட்டுகளும் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுகள் போடுவதற்கு, வீடுகள் கட்டுவதற்கான சாமான்களை ஏற்றி கொண்டிருக்கணும். அது வந்து கோயில ஏற்றிக்கணும். ஏன்னா அந்த வாசனை இங்கே மட்டும் வருது. இப்போ நான் அந்த அன்னையை கட்டின அவர் சொன்னால் கோயிலை ஏற்றினோம்ண்டு அது மலையில் படக்கூடாதுன்னு பாருங்க, எப்படி பேக் பண்ணி ஏற்றினோம்னு சொல்லி. இப்போ நாங்கள் போட்டில் இருந்தங்கண்ட அதாவது எங்கள்ட வாகனத்தை பைக்கை ரக்கி போட்டு இப்போ நுழைவாயிலுக்களால் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன திருச்சி பார்க்க போகிறேன்னு கேட்ட நீங்கள்? பெரிய ஆலமரம். அது இங்கே தான் இருக்குது, நடுவில் இல்லை, இங்கே தான் இருக்குது, காட்டுறேன். இதில் ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குது. அதேமாதிரி அம்மன் ஆலயம் தான் நினைக்கிறேன் அமைஞ்சில் இருக்குது முன்னுக்கு. இது அனலதீவு இந்து மயானம். இப்போ ஒரு 4-5 நாட்களாக யாழ்ப்பாணத்தில் பெய்த கனமழை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த கனமழை காரணமாக அனலதீவில் தேங்கி நின்ற தண்ணிகள் வந்து திறந்து விட்ட காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையால் வந்து தண்ணி இரு பக்கத்துலேயே நிற்கிது. தண்ணி இங்கே சேமிச்சா தான் இங்கே உப்பை, அதாவது நிலத்தடி நன்னீரை பாதுகாக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிரதேச வைத்தியசாலை இருக்குது. இந்த வைத்தியசாலையில் வேலை செய்த ஊழியர்கள் மறக்காமல் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே வந்து சிகிச்சை பெற்றவர்கள் இருந்தாலும் ஒரு கொமெண்ட் போட்டு விடுங்கோ. போன ஆண்டு இதில் காணொலி பதிவேற்றான். இதில் ஒரு குடும்பம் இருந்தது, கொட்டில் வீட்டில் இருந்தவேல். இந்த முறை கொஞ்சம் வீடு கட்டி இருக்கணும் போல நடக்குது. இதில் இந்த பாதைகள் வந்து புனரமைப்பு செய்யப்படாமல் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளம் இருக்குது. போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சின்ன பிள்ளைகள் சைக்கிளில் போனால் விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எங்களுக்கு 12:30க்கு திரும்ப அதாவது படகு சேவை 12:30க்கு திருப்பி நாங்கள் 12:30க்கு தான் இங்கேருந்து விழுக்கிறோம். அதுக்கு முதல் எவ்வளோ இங்கேருந்து காணொலி பதிவேற்ற முடியுமோ அவ்வளோ பதிவேற்றுவோம். அதுக்கு பிறகு 2:30க்கு தான் திருப்பி படம் இருக்குது. நாங்கள் 2:30க்கு முதல் வந்து விழுக்கிட வேணும். பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது முட்குழுவை எல்லாம் எல்லா இடமும் வேலியில் அமைக்கப்பட்டிருக்குது. முட்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமலும் வளரக்கூடிய ஒரு தாவரம். எப்படி நெருக்கமாக போட்டிருக்கணும்னு பாருங்க. இதில் ஒரு வீடு இருக்குது, இந்த ரோட்டில் விடுங்க. இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க. இந்த வீடு வந்து அதாவது கிடுகால மேஞ்சிருக்கணும். மற்றது இங்கால ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா சீட்டால் கூரை போட்டிருக்கணும். பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது. இதில் ஆட்டா வீடு பதிவேற்றப்படுதுன்னு தெரியாது. யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளில் வீடு பதிவேற்றப்பட்டிருந்தால் மறக்காமல் அதில் இந்த காணொலியை பதிவிடுங்க. இப்போ அனலதீவு எப்படி மாறி இருக்குன்னா இந்த காணொலி போடுறேன்.
நாங்கள் இப்போ இதில் வந்த நாங்கள் அப்போ இதில் ஒரு அம்மா ஐயா இருந்தவையல். ஆனால் அவையல் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் ஒரு குடிசை வீடெலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் குடிசை வீடெலாம் இருக்கிறீங்கள்? எத்தனை ஆண்டுகளாக இந்த அன்னலதீவில் வசிக்கிறீங்கள்? இல்லை இல்லை, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறீங்கள் இங்கே? பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறீங்களோ இல்லாட்டி பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறீங்கள்? அப்போ உங்களோட தொழில் என்ன? இங்கே கூலி வேலையெல்லாம் எடுக்கக்கூடியமாக இருக்குமா டெய்லி? பிரதானமாக கடல் தொழில் தான் செய்கிறீங்க. உங்களை எத்தனை பிள்ளைகள்? 6 பேர். 6 பேரும் இங்கே இருக்கணும் இல்லாட்டி எல்லாம் வெளியில் போடணும்? சரி. இங்கே இந்த தண்ணிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ? ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். எந்த நேரம் கிடைக்குமா இல்லை டைமுக்கு தான் தெரியணுமா? டைமுக்கு தான். காசுக்கோ இல்லை சும்மாவா? குடி தண்ணீர்? அப்போ குளிக்கிறதுகள் அது நல்ல தண்ணியோ? சரி ஐயா, சந்தோஷம் உங்களோட கதைச்சாது. அம்மாக்களை பார்த்தீங்களா இந்த, அதாவது இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வயதாம்மா? 60 வயதாம் அம்மாவுக்கு. 60 வயதாம்மா. எத்தனை ஆண்டில் இந்த வீட்டுக்கு வந்த நீங்கள்? சரி சரி. அந்த காலத்துல வளர்ந்து ஆட வந்து அம்மா தெரியுமா வீடு கட்ட தெரியுமா அவளுக்கு பிள்ளை வளர்ந்தா இந்த கலப்பட்ட பிள்ளை வீடு கட்டி இருக்க எந்த வீடு கட்டி இருக்கு. எந்த வீடு சொந்த வீடு, நான் சொந்த வீடு இருக்குது. எந்த மகன் மூத்த வீடால் இருக்கு. அந்த வீட்டுல. அதனால நீங்க இந்த வீட்டுல இருக்கிறீங்க இப்போ வந்து? எந்த சொந்த வீடு அங்கே இருக்கு. அப்ப இந்த வீட்டுல இப்போ எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? அது இப்போ இடமா இருக்கு. நாங்கள் 2-3 வருஷமா 6 வருஷமா போயிடுச்சு. இப்போ 8 வருஷம் கணக்காக போயிடுச்சு. கனகாலமாக அம்மா இருக்கிறாவாம். ஆனால் அவள் சொல்ல முடியாமல் இருக்கிற எத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறாமட்டு. சரியம்மா, சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம். இப்போ நாங்கள் அந்த அம்மாவோட ஐயாவோட கதைச்சிட்டு இப்போ எங்கள்ட பயணத்தை தொடங்குகிறோம். இப்படியே இதால் போய் அப்படியே சுற்றி கொண்டு கரையோரத்தால் வரலாமான்னு சொல்லி இதில் ஒரு அண்ணாவோட காய்ச்சினாங்க. அந்த அண்ணா சொன்னவர் இதில் பாருங்க தென்னை மரங்கள் இருக்குது. அந்த தென்னை மரத்தின் வயசு போயிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த தென்னை மரங்கள் எல்லாம் காய்க்கிறது தன்மை இழந்துட்டுது. இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க. இது வீடு. சரி, திருப்பி 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 இது வீடு. இப்போ அந்த அண்ணன் சொன்னது இதுக்காலேயோ கடற்கரைக்கு போகலாம்னு சொல்லி இந்த பாய் நிறைய இந்த பாய்க்கில் அப்படி திருச்சி போவோம். நான் இதுக்கெல்லாம் போய்ப்பா, இதுக்கெல்லாம் போயிடல. அது விட அதை சுற்றி கொண்டே போவோம். இப்போ இதால் போயிடலாது. இதுலேயும் பாருங்க, இதுலேயும் ஒரு கொட்டில் வீடு இருக்குது. ஒரு மாதிரி சுற்றி சுற்றி ஒரு பாதைக்கெல்லாம் வந்து கடற்கரைக்கு வந்துட்டோம். இப்போ மோனாசம் கரிகரணம் ஏதாலே போயிட்டோம். இப்போ நானும் திருச்சியிடம் தான் இதுக்கெல்லாம் போகிறோம். இப்போ நாங்கள் கரையோரத்துக்கு வந்துட்டோம், கடற்கரைக்கு வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் தொழில்கள் செய்து முடிச்சுட்டு நம்ம நினைக்கிறேன். அதுதான் பருத்தித்தீவு. பருத்தித்தீவு போக முடியும்னா போய் காணொலி எடுப்போம். போகலாம், நேராக போகலாம், நேராடணும். இந்த வீட்டை பாருங்க, சின்ன வீடுகள், கொட்டிலையும் சீட்டு போட்ட வீடுமா இருக்குது. அதில் ஒரு அண்ணன் இப்போ விலை இழுக்கிறார். போய் பார்ப்போம் என்னோட கதைக்கு. கடற்கரைக்கு வந்த நாங்கள் தொழிலாளி எல்லாம் தொழிலுக்கு போய் முடிஞ்சது. இப்போ திருப்பி விலை ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் இல்லை 2 பேர் இருந்தால் இந்த விலையில் துப்புரவு செய்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் அண்ணா. எங்கள் கடத்தொழில் தானே போகிறீங்க? இங்கே இப்போ என்ன தொழில் இப்போ தான் நம்ம நடக்குது? மீன் தொழில் இப்போ நடக்குது. நண்டு இப்போ என்ன வீடாக போகுது இங்கே? 1960 ரூபா 1 கிலோ. பன்னண்டு 1320 ரூபா. 1320 ரூபா. மீன் என்னம்மா போகுது?
மீன் 600 அடிக்கலாம். என்ன மீன் ரெண்டாலும்? மற்றது கலவா கொடுவா வந்து அதான் கேரளத்தில் கூறிக்கலாம். மற்றது நார்மலாக கிலோவாக கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் கடலுக்கு போகிறீங்க? எத்தனை பேர் கடலுக்கு போகிறீங்க? இல்லை அவ்வளோ எல்லாம் மீன் தொழிற்காரர். இல்லை நீங்கள் உங்களோட போட்டில் எத்தனை பேர் போகிறீங்க? அதுலேயா? அதில் நான் 6 பேர் போனேன். 6 பேர் தொழில் சொல்கிறீங்க. என்னம்மா இப்போ நண்டுகள் பிடிபடுதோ? அவ்வளோ இப்போ மழை வந்துட்டு தானே? மழைக்கு கஷ்டம் நண்டு. ஏன் மழை தான் பிடிபடும்னு சொல்லிடணும், நீங்கள் மழைக்கு பிடிபடான்றீங்க. மழைக்கு நண்டு விடாது, எனக்கு வாடகை காற்று தானே நண்டு இருக்கும். இல்லை எனக்கு நண்டு பிடி விடாது வாடகைக்கு. அப்போ என்னத்துக்கு நண்டு பிடிபடும்? சரி சரி சரியண்ணா, நன்றி உங்களோட கதைச்சதுக்கு. இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போயிட்டு அப்படியே ஆளை திரும்பி போய் கொண்டிருக்கோம். மற்ற தொழிலாளிகள் இப்போ இல்லை, எல்லாரும் தொழில் செய்து முடிச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டினா. இதில் சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது, கிடுகளால் செய்யப்பட்ட வீடுகள். கூரைக்கு வந்து சீட்டு போட்டிருந்தாலும் அந்த கரைகளுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் கருக்கு மட்டைகளால் வரைஞ்சிருக்கணும், சில பேர் பார்த்தீங்கன்னா கிடுகால பின்னி இருக்கணும். இதுல எல்லாம் கல்வெடு இருக்குது. இப்போ நாங்கள் கடற்கரையால் இந்த ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதியாலையும் போகலாம். இதில் ஒரு சின்ன கோயில் இருக்கு போல நடக்குது. அப்படி போங்க, இதில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நல்ல இணலாக இருக்கும் அதிர்ச்சி. அது கட்டு இல்லாமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு புகை போடுற கிடங்கு இருக்குது, ஆனால் அதெல்லாம் இப்போ உடைஞ்சி கொண்டு போகுது. வந்த நாங்கள் ஒரு சம்பவம் ஆகிட்டு மோட்டர் சைக்கிளுக்கு காற்று போயிட்டு போல நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு கோயில் இருக்குது. வணக்கம் ஐயா. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இந்த அனலதியில் இருக்கிறீங்க? எனக்கு 52 வருஷம் பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறீங்க. அப்போ இங்கே இந்த இடம்பெயர்வு காலப்பகுதியில் நீங்கள் இங்கே இருந்தீங்களா இல்லாட்டி வெளியில் போய் வந்தீங்களா? அப்போ இடம்பெயர்வு காலப்பகுதியில் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே நீங்கள் இப்போ என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்க? நான் கடத்தூர் விவசாயம் செய்வோம். இங்கே என்ன விவசாயம் பிரதானமாக செய்கிறீங்க? புகையில, மிளகா, வெங்காயம் பலதும் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் மெயினாக செய்கிறது? மெயினாக செய்கிறது மிளகாய் புகையில. ஆனால் சந்தைப்படுத்தல செய்யலாம். இங்கே ஊருக்கே கொடுக்கணும். கொடுக்கணும். ஒரு கிலோ கனசனம் இல்லை தானே. எத்தனை குடும்பம் இருக்குது மொத்தமாக? 700 குடும்பத்துக்கிட்ட. 700 குடும்பத்துக்கிட்ட. சரி. என்னம்மா இங்கே மீன்கள் பிடிபடுமோ? மீன் பிடிபடும். மீன் நண்டுகள் எல்லாம் போடுறது தானே. நீங்கள் என்ன இப்போ பீச் விலைக்கு போட்டு வரீங்களா? பெருங்கடல் ஆழ்கடலும் போடுறீங்களா? பீச் விலைக்கு மட்டும்தான். அதோட விவசாயத்தையும் பார்க்குறீங்க சேர்த்து. என்ன மீன் இப்போ பட்டது? இன்னும் படம் இல்லை, பீசல். பீசலையோ? அதில் பார்த்து அப்படி ஒரு இது ஒட்டி தான் கிடைச்சி டென்ட் ஒட்டி. நீ எங்கே அங்கால போகிறீங்க? அந்த பாலத்துக்குள்ள அந்த 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 கலப்பு அந்த சின்ன இடத்துக்குள்ள. சரியா, நன்றி உங்களோட கதைச்சாது. சரி. இதோட பாடசாலை இருக்குது பாருங்கோ. அனலதீவு வடலூர் ஆதாக்கா பாடசாலை வித்தியாலயம். இப்போ நாங்கள் இதால் போய் கொண்டிருக்கிறோம். இது அனலதீவில் இது எந்த ஊருன்னு சொல்லி தெரியலை. இதில் ஒரு அக்கா போகிறோம், அந்த அக்கா கேட்டு பார்ப்போம். இது அனலதீவு வடக்கு 4ஆம் வட்டாரமா. இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த முட்குழுவ வேலியாக காணக்கூடியா இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பெரிய பெரிய கல்வீடுகள் எல்லாம் இருக்குது. சுத்தவர மதில் அடைக்கப்பட்ட வீடுகளும் இருக்குது.
இது என்னென்னு தெரியுமெண்டா மறக்காமல் சொல்லுங்க. இது வந்து அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் இருந்து போவதற்காக இது கட்டப்பட்டது. இப்போவும் இது இந்த அனலதீவில் இருக்குது. நான் முதல் காணொலியையும் காட்டியிருப்பேன். மறக்காமல் கொமெண்டை போட்டுவிடுங்க இதில் யாரும் இருந்த அனுபவங்கள் இருந்தால். இப்படியே இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் இந்த புகா போடுற அந்த கிடங்கு இருக்குது. அனலதீவில் பார்த்தீங்கன்னா 650 குடும்பங்கள் வசிக்கணுமா. நானும் திருச்சியானம் தான் போய் கொண்டிருக்கோம். திருச்சியா காயன்னு சொல்லிவிடு. திருச்சியானம் தான் போய் கொண்டிருக்கோம். அங்கால கரியரை 3 மாதம் வந்து கொண்டிருக்கணும். இப்படியே சுற்றி இவ்வளோ எடுத்துட்டு நாங்கள் இந்த காணொலி பதிவேற்ற போகிறோம். அது மட்டும் இல்லை, சில உறவுகள் கோல் பண்ணி கதைக்கிற நீங்கள் எங்கன உரையம் எடுத்து போடுங்கன்னு மறக்காமல் எடுத்து போடுவோம். எல்லாமே காணொலியில் வரும். காணொலியில் மறக்காமல் நீங்கள் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பனங்கிழங்குக்கு பனம்பாத்தி போடுறது வந்து எல்லா இடமும் நடந்து கொண்டு இருக்குது. அதிலும் காட்டுறோம். இங்கே வந்து விவசாயமும் கடத்தொழிலும் பிரதான தொழில்களாக பார்க்கப்படுகின்றதாம். இதில் வந்து விவசாயம் செய்யணும் இந்த நிலத்தில். இதுலேயும் ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தால் நாங்கள் நேராக போய் இங்கே இருக்க வெளிச்ச விட்டவங்களுக்கு காட்ட போகிறோம். இது என்ன ஆலயம் வந்து மறக்காமல் ஒரு கொமெண்ட்டை போடுங்க. கருத்து அனலதி உறவுகள் மறக்காமல் கொமெண்ட்டை போடுங்க. இப்படியே இந்த ஓரத்தால் போய் கொண்டு தான் அப்படி தொங்கலை போனோம்னா இதில் வெளிச்ச வீடு இருக்குது. அந்த வெளிச்ச வீடு எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டதெல்லாம் காட்டுறோம் பாருங்க. திருச்சியன்னு சொல்கிறான் என்னென்னா இங்கே கத்தாழை இருக்குதான், கொஞ்சம் பிடிங்கி கொண்டு போக முடியும். நான் இதில் பிடிங்கி கொண்டு போயிட்டு அதில் போயிட்டு 2 பேரும் உள்ளே தான் இருக்கணும் ரெண்டு சொன்னான். உங்களுக்கு தெரியுதோன்னு பாருங்க. இதுதான் வெளிச்ச வீட்டு கோபுரம். இந்த வெளிச்ச வீடும் என்னன்னு தெரியலை. இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். நான் முதல் வரும்போது இதில் வந்து அந்த ஆண்டு அழுகி கிடந்தது. எத்தனையாம் ஆண்டு செய்யப்பட்ட ஆண்டு இப்போ காணையில். இது வந்து இப்போ காற்று கூடினதால் பார்த்தீங்கன்னா இந்த கரையை வந்து அதாவது கடற்கரை வந்து கலங்கி காணப்படுது. இப்போ காற்று இல்லையேண்டா இது வந்து கலக்கம் இல்லாமல் கிளியராக காணப்படும். இதே மாதிரி தான் கடற்கரையை வந்து எங்களோட பருத்துறை கடற்கரையெல்லாம் இந்த குத்துண்ட கடற்கரை, அதாவது ரோட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி ஆழ்வத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கடற்கரையும் இருக்குது. திருச்சியன் பசிக்குதோடா? பசிக்கல, இப்படியே சாப்பிட்டு வந்தது. எனக்கு பசிக்குது. இங்கே சாப்பாடு கடையை பார்த்து நிப்பாட்டு வந்து சாப்பிடுவோம். கரியர் நாக்கில் விட்டு போய் சாப்பிடுவோமே. சரியே. இப்போ நாங்கள் பாடசாலை கலைஞ்சி இங்கே அப்படி வந்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுகளில் ஆடெல்லாம் குட்டிகளோட நிற்கிது. வணக்கம் அம்மா. உங்களோட பேர் என்னம்மா? நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இந்த அனலதியில் இருக்கிறீங்க? இங்கே நீங்கள் என்ன இப்போ தொழில் இப்போ பிரதானமாக நடக்குது? கூலி வேலை. கூலி வேலை தான். நீங்கள் கூலி வேலைக்கு போகிறீங்களோ? மான் கூலி வேலைக்கு. கடலுக்கு தொழிலாக கூலி வேலைக்கு போகிறார். கூலிக்கு சரி சரி. இப்போ நீங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறீங்களா? சரி அம்மா, நன்றியா. இப்போ இதால் வந்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு பாருங்க. அதாவது மேல் மாடி வீடு உண்டு. இப்படி இதால் ஏதாவது ஒரு பக்கம் போடுங்க, திருப்பி கொண்டு வர வேண்டியா திருச்சி. இதில் பாருங்க அந்த பழங்காலத்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ அது பாவநிலை இல்லை. இப்போ இதால் போனால் ஒரு ஆலயத்துக்கு போகலாம். அந்த ஆலயத்தின ரோட்டு வந்து புனரமைப்பு பணி நடந்துகிட்டு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து ஐயப்பன் விரதம் தொடங்குது. இது வந்து அனலதீவில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஐயனார் ஆலயம். போங்க. அப்படியே ஐயனார் ஆலயத்தின் பின்பக்க வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். ஐயனார் ஆலயத்தின் புனரமைப்பு பணி வந்து நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஆலயத்தை உடைச்சி வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். இதில் ஆலயத்தின் பழைய ரதம் ஒன்று இருக்குது. ஆலயத்துக்கு பின்பக்க வீதியால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே இந்த ஊரெல்லாம் முதல் எப்படி இருந்தாண்டு உங்களோட உறவுகள் யாரும் இருந்தீங்கன்னா இந்த ஊரை பற்றி தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொங்குருட்டால் வந்து பாதை போட்டிருக்கலாம். அநேகமாக நான் நினைக்கிறேன் இதுவெல்லாம் வந்து தண்ணி ஓடுற பாதைன்னு நினைக்கிறேன். இந்த பாதை இந்த தண்ணி ஓடுற பாதைக்கு தான் இந்த சீமெண்ட்டில் ரோட்டு அடிப்பினோம். அந்த ரோட்டும் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்குது. இதில் வந்து விவசாயம் செய்யணும். இப்போ தான் நல்லா உழுது விட்டுருக்கணும். அநேகமாக இனித்தான் இதுக்கு விதைக்க போயினோம். என்ன மாதிரி இருக்குது திருச்சி இந்த ஊர்? விசித்திரமான ஊரா இருக்குது. வித்தியாசமான ஊரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. முதல் நாள் வர நல்லா இருக்கு. 2ஆம் நாள் வர வருத்த போயிடும். 2ஆம் நாள் 3ஆம் நாள் இருக்கு. ஆனால் வசதிகள் எல்லாமே இங்கே இருக்குது. அதனால கவலைப்பட தேவையில்லை. இந்தியாவில் எல்லாம் வீடுகள் இருக்குது. நாம் இப்போ இதால் போய்கொண்டிருக்கோம். இதில் யாரும் உறவுகள் உங்களோட வீடுகள் இருந்தால் மறக்காமல் பார்த்துட்டு கொமெண்டை போட்டு விடுங்கோ. இப்படியே வந்து கடற்கரைக்கு வந்துட்டோம். சரி, இந்த பக்கத்தில் போடுங்க போவோம். வீடுகளை பாருங்க, கொட்டில் விட்டு இருக்கிற மக்கள். ஆனால் என்ன சொன்னாலும் இந்த தீவுகளில் வாழலாம். இப்போ சில தேவைகள் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த பெரிய ஏதாவது நோயல் வந்தால் தான் அதாவது டவுனுக்கு போக வேண்டி வரும். மற்றபடி இங்கே எல்லா வசதியும் இருக்குது. சந்தோஷமாக வாழலாம். நல்ல வாழ்க்கையாக இருக்கும் வாழ்க்கை முறை. இங்கே இதில் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. கரையோரத்தெல்லாம் போய்கொண்டிருக்கோம். காற்று சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வலையெல்லாம் ஏற்றி விட்டு வச்சிருக்கிறோம். இதுலேயும் ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இது என்ன ஆலயம்ன்ற தெரியவில்லை. ஆலயத்தை பற்றி யாரும் தெரிஞ்சிங்கள்டா ஒரு கொமெண்டை போடுங்க. அதே ஆலயத்தின் பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது, தேவாலயம். இங்கே பாருங்கோ, இந்த நெடுந்தீவில் இருக்குமா போல இங்கே ஒரு மதில் இருக்குது. அதே மாதிரி முருகக்கல்லால் அடுக்கி வச்சிருக்கணும். இந்த நீளத்திலேயே அந்த மதில்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த கரையோரத்தில். அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆலயம் நினைக்கிறேன், ஒரு சிறிய ஆலயம் ஒன்று இருக்குது. இப்போ அனலதீவுக்கு ஓடி தெரிகிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து வந்துருக்குது. எந்த ரூட்டுன்னு தெரியாது. அனலதீவு எந்த தெரியாம வட்டாரம்னு தெரியல, எந்த பாதைன்னு தெரியல. அதுக்கு மன்னிக்க வேணும். தெரியாமல் வந்து தான் அது தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது பஸ் போகிற பாதை என்ன பேருண்டு. இந்த கரையோரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கற்றாழை இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கற்றாழை வந்து அனுமதி இன்றி யாருமே பிடுங்க முடியாது. அப்படி பிடிங்கினாலும் கொண்டு போக முடியாது. அனலதீவு அப்படின்னா அதில் மட்டும்தான் வச்சுக்க முடியும். இந்த கடற்கரை காற்றுக்கு இந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் வந்து பட்டா இப்படி இருக்கும். ஓலா விளாட்டி சந்தோஷமாக இருக்கும். ஓலா விழுந்தா சரி.
இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பதநீர் இருக்குது, அதாவது கல் கோஆப்ரேஷன் சொல்லுவோம், அந்த கல் கோஆப்ரேஷன் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் செய்யணும். அநேகமாக நான் நினைக்கிறேன் மிளகாய் கண்டு ஏதோ வச்சிருக்கணும், மிளகாய் கண்டு தான் வச்சிருக்கணும். இனி இது வந்து மேட்டு நிலம் நினைக்கிறேன். மேட்டு நிலத்தில் வந்து மிளகாய் கண்டில் வைக்கலாம், அழுகாது. மிளகாய், தக்காளி, கத்தரியெல்லாம் வைக்கலாம். இந்த கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி சுற்று வரக்கூடிய மாதிரி இந்த பூவரச மரங்கள் இருக்குது. இந்த பூவரச மரங்கள் தான் இடியப்பொருள் செய்கிறது. பூவரச மரத்தில் செய்கிற இடியப்பொருளுக்கு வந்து சரியான மதிப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர் உறவுகள் எல்லாம் வேண்டிவினம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலக்கொட்டில் செய்யப்பட்ட வீடுகள் இருக்குது. இங்கே இந்த கருவாடுகள் காய போடினோம்னு தெரியலை. நாங்கள் கருவாடு மலிவாக இருந்தால் வேண்டலாம். இது இந்த வடிவுக்கு வைக்கிறது. இதில் வந்து 3 அண்ணாமார் பார்த்தீங்கன்னா விலை தெரிஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ அவள்கிட்ட போய் கேட்டுறான், அண்ணன் இப்படி கதைக்கலாமா, இங்கே என்ன மாதிரி இப்போ மீன்களில் விதையில் போகுதுன்னு சொன்னேன். இல்லை கொஞ்சம் தள்ளி போங்க, சங்கம் இருக்குது, சங்கத்தில் ஆக்கள் கதைப்பினாமண்டு. அப்போ சரி என்று நாங்கள் எங்களை பயணத்தை தொடர்றோம். இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டீங்கன்னா தான், அப்படி லைக்கையும் போட்டு ஒரு கொமெண்டையும் போட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். கடற்கரை ஓரத்துலாம் வீடுகள் இருக்குது. சில வீடுகளில் இந்த நிழலுக்கு மரங்கள் வச்சுருக்கேன், சில வீட்டில் நிழலுக்கு மரங்கள் இல்லை. இந்த மரங்கள் எல்லாம் நிழலுக்கு டக்குன்னு வளரக்கூடியது. இப்போ இதில் ஒரு போட் உப்பதான் வந்து கரையில் ஏற்றி போட்டு நிற்கினோம். அவரோட இப்போ கதைக்க போகிறேன். அவர் வெக்கப்பட்டு நிற்கிறாரா? இவரான சங்கத்தின் தலைவர் வெக்கப்படுறார். இங்கே என்னம்மா இப்போ நண்டு தொழில் இருக்குது? வீடியோ எடுத்தால் தான் நீங்கள் கதைப்பீங்கள். நண்டு தொழில் சரியான குறைவண்ணா. முதல் இந்த தீவகத்தில் வந்து பிரதான தொழில் எல்லா தொழிலும் பாய்க்கிறாங்க. ஆழ்கடலில் ஆழ்கடலில் தொழிலாளியும் இருக்கு, சிறு தொழிலாளிகளும் இருக்கிறேன் இங்கே. அப்போ முதல் வந்து இங்கே வந்து தனி ஒரு வியாபாரி மேலே தான் கொள்முதல் செய்வாங்க கடல் உணவுகளை. இப்போ வந்து அனலதீவு மீனவர் சங்கம் கொள்முதல் செய்து அதை வந்து எங்களுக்கு நல்ல விலை கிடைக்கலாம். இப்போ தான் மீனவர் சங்கம் கடல் உணவை கொள்முதல் செய்த பிறகுதான் ஓரளவு இங்கே இருக்கிற மீனவர் குடும்பம் ஓரளவு ஜீவிக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. முதல் தனிநபர் எடுத்ததால சரியாக நட்டப்பட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து நண்டுபாடு சரியான குறைவு. கவர்மெண்ட்டு வந்து இந்த தங்கூசி விலை பாய்க்கக்கூடான்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் அழுத்தமாக சொல்லி இருக்கிறோம். அதால் நூல் விலை தான் கட்டி செய்கிறாங்க. ஓரளவு இப்போ வாழ்வாதாரம் இந்த கவர்மெண்டாலேயும் இங்கே சங்கம் எடுத்ததாலேயும் ஓரளவு கடத்தொழிலாளருக்கு வாழ்வாதாரம் நல்ல மாதிரி பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். மற்றது இங்கே இப்போ உங்களோட வாழ்வாதாரம் வந்து பிரதான தொழிலாக கடத்தொழில் இருக்குதோ? இங்கே வந்து 3 வெங்கட தொழில் வந்து கடத்தொழில். ஆனால் பிரதான தொழில் வந்து கடத்தொழிலும் விவசாயமும். இங்கே மரக்கறியல் அப்போ என்ன மாதிரி விலையல் போகுது? மரக்கறியல் வந்து இப்போ வந்து இந்த காலை போட்டு தான் செய்கிற மரக்கறி, சிறுபோமண்டு செய்கிற காலை போட்டு கணித்தான் மரக்கறி போடுறது. மரக்கறி போட்டால் இஞ்சியே சந்தைப்படுத்துறது, ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி இஞ்சை போடுறதில்ல. இங்கே வந்து ஏற்றுமதிக்கு ஏற்றுறன்னு சொன்னது மிளகா மற்ற போய் 2 தான் ஏற்றுமதி. மற்ற மரக்கறியெல்லாம் உள்ளூருக்கே சந்தைப்படுத்துறது. என்ன மாதிரி மற்ற எல்லா வசதிகளும் இங்கே இருக்குதோ? எல்லா வசதிகளும் இருக்குது. கடவுளேண்டு பேருந்து விட்டுருக்கணும் சில கிராமத்துக்கு. மற்றது கடலில் மக்கள் நலன்களுக்கு கவர்மெண்டால் வந்து ஒரு எழுதாரக படகு கொண்டு இங்கே தந்திருந்தவர் புறம் வந்து சில பழுது அடைஞ்சு இப்போ காரணம் கேட்டதுக்கு புறம் மாநசபை இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தமிழ் உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு அண்டையை வந்து பார்த்த இடத்துல இது ஒரு விரைவாக வடிவமைச்சு 2 தீவுக்கும் மணலதீவுக்கும் 70 தீவுக்கும் கையளிக்கிறதா கூடியிருக்கிறார். மற்ற இந்த காத்தாடி லைன் இப்போ வேலை நடந்துருக்கு. பெரும்பாலும் இந்த ஆண்டுக்கு அது பூர்த்தியாகும் நினைக்கிறோம். காரணம் மின்சாரத்துக்காக. ஆனால் வந்து இந்த எழுதார படகு பார்த்தீங்களா, சொன்னவேல் இந்த டீசல் அதிகமாக எடுக்கிறதால தான் நிப்பாட்டினல் என்று கூறப்பட்டது. டீசல் அதிகமாக எடுக்கிறது உண்மை. ஆனால் வடிவமைச்சது ஒரு சின்ன இடத்து ஒரு அதாவது மோட்டர் சைக்கிள்கள் ஏற்றி கொண்டு மாதிரி வடிவமைச்சு பண்ணுவோம். வடிவமைச்சிருக்குன்னு சொல்கிறதா முன்னணியம் வந்து எல்சியத்தின் வடிவமைப்பு. ஆனால் போட் வடிவமைப்பு கவர் பண்ணால் தான் அது ஓடிக்கும். ஓகே ஓகே. அந்த தண்ணியை பிளந்து கொண்டு வர எடுத்து போகுது. புழக்கிற தன்மை இல்லை அது. அதால் இப்போ பாராளுமன்ற தமிழ் எம்பியோராக சொல்லி கிடக்க மிக விரைவில்
செய்கிறோம். அப்புறம் இப்போ வந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு இங்கே வந்து ஒரு மருத்துவர் தான் இருந்தது. இப்போ 2 மருத்துவர் விட்டுருக்கீங்கன்னா மற்ற சாதியர் மாதிரி இங்கே சரியான பற்றாக்குறை. இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது மொத்தமா? இந்த J37 வந்து 700 சொச்ச குடும்பம், J38 வந்து 600 சொச்ச குடும்பம் இருக்குங்க. அப்போ 70 ஃபுல்லாகவே அப்போ 1000 சொச்ச குடும்பங்கள் இருக்கும். சாரி, 70 ஃபுல்லா இப்போ 2000 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. 2000 குடும்பம் இருக்குது. அதில் 650 குடும்பம் ஏதோ இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதான் கேட்டேன். இது இப்போ J37 ஒரு 700 சொச்ச குடும்பம், J38 600 சொச்ச குடும்பம். சரி 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 அண்ணா. அப்போ உங்களோட காய்ச்சா சந்தோஷம். உங்களோட காய்ச்சத்துக்கும் சந்தோஷம் அண்ணா. டே மோனாஸ், பசிக்குதுடா. ஏதா வேண்டிதான் கரியரன் வேண்டிதான். நீ தானே வசதி வேண்டிதா என்ன ஆயிடுறீங்க? 2 மோனிட்டேஷன் ஒன்று காய்ச்சி கதை போட்டு 2 மோனிட்டேஷன் ஒன்றான யூடியூபர்ஸ் இருக்கீங்க. இப்போ இவதான் வந்து எங்களை மாரி வருமப்பட்ட ஆக்களுக்கு வந்து உதவி செய்யணும். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து தொழிலதிபர் மேர். அப்போ நீங்கள் தான் பண்ணி தரணும். இங்கே இந்த சிறிய வீடு என்றாலும் அந்த வீட்டில் வசிக்கிற குடும்பங்களை காய்ச்சா சந்தோஷமாக தான் சொல்கிறேன். நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் சிலர் சொல்ல சில வீட்டில் கரண்ட் இல்லை, அதை மட்டும்தான் அதில் குறையாக சொல்லினோம் விட மற்றது ஒன்றும் சொல்லலைங்க. இதுலேயும் ஒரு வீடு இருக்குது, சின்ன வீடு. அதே நாங்களும் வந்து சமையலுக்காக வேண்டி மண்ணில் தான் வந்து ஒரு வீடு செய்து கொண்டிருக்கிறோம். அது வெகு சீக்கிரம் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. பாருங்கள், நாங்கள் சமைச்சு வீடியோ போடுறதுக்காண்டி ஒரு கட்டி செய்து கொண்டிருக்கோம் சிமெண்ட்டில். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா புகையிலைக்கு வாசம் போடுற கொட்டில் இந்த இடத்துல இருக்குது. இதால் இப்படியே நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி இப்படியே போய் புளியந்தீவு போயிட்டு தான் இப்போ திருப்பி அனலதீவை சுற்றி வீடியோ போட போகிறோம். இதெல்லாம் பெரிய வீடுகள். எல்லாம் இந்த வீடியோவை உறவுகள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கொமெண்டை போட்டுவிடுங்க. இதெல்லாம் கனகாலத்து வீடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுக்கு மேற்பட்ட வீடு என்று நினைக்கிறேன். ஒரு வீடு வந்து இதில் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன வீடுகளாக இருக்குது. இதில் ஒரு வீட்டை பாருங்க, மேலே சீட்டு போட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த அதாவது இந்த தென்னை ஒலையால் கிடுகால தான் மேய்ஞ்சிருக்கணும். வணக்கம் ஐயா, உங்களோட பேர் என்ன? கண்டையா. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வசித்து வாரீங்க அனலதீவில்? புறப்புலேருந்து இங்கே இருக்கிறீங்க. இங்கே என்ன தொழில் செய்கிறீங்க? தொழில் வந்து காமம் செய்த நான், புற கடத்தொழில் செய்த நான், புறையெல்லாம் முடியல. இப்போ சும்மா இருக்கிறீங்க. அப்போ இங்கே தோட்டம் செய்யும் போது இங்கே என்ன மாதிரி அந்த அதுக்குரிய வர்த்தகம் இருந்தது? வரவேற்பு இந்த வரவேற்பு போகிற மருந்துகள் நாங்கள் எல்லாம் விலை ஊழிட்டு தான் இருக்கும். இப்போ இல்லை கஷ்டம். நீங்கள் என்னென்ன செஞ்சுனீங்க? நீங்கள் தோட்டம் விவசாயியாக இருக்கீங்க, என்னென்ன பயிற்சியை செஞ்சுனீங்க? பயந்த போல கண்டு முழாக கண்டு நெல்லுவல் செய்யலை. நெல் தோட்டங்கள் இல்லைங்க. இங்கே செய்ய நம்ம அனலதீவில் நெல் அலைஞ்சு வச்சுருந்தோம். பிரதானமாக இங்கே வந்து அதிகமாக செய்யப்படுறது போயிலையா இல்லாட்டி சிறு விவசாயமோ? மிளகா கண்டும் போயில கண்டும் தான் முக்கியம். மூண்டாவது நெல் வெள்ளம் போட்டு அழிச்சு போடும். நெல் என்னம்மா ஐயாப்பா போயிலையா நல்ல விலைக்கு போகுமோ? அப்போ நல்ல விலைக்கு போகும். இப்போ என்ன நீங்கள் விட்டனீங்களாப்பா போயிலையே? இப்போ எத்தனை வயது ஐயாவுக்கு? 72 வயது. 77 ஐயா மறந்து விட்டார். ஐயா பார்த்தீங்க எங்களை சொன்னார் வந்து தான் 9ஆவதுல இருக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு எல்லா இடமும் தான் ஊர் சுற்றி கொண்டு திரியாடாம. இப்போ அப்போ இப்போ எங்கே விளக்கட்டீங்க பயணம்? எங்கே? யாழ்ப்பாணம் போயிட்டு போயிருந்தா இப்போ திருப்பி தீவுக்கு வர்றது. இனி மகன் விட்டா வருவீங்க. ஐயா நீங்கள் பிறந்தது அனலதீவு தானே? 9ஆவது. அப்போ இந்த ஊரில் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? என்ன சிறப்பு? இப்படி தான் இருக்கு பார்க்க தெரியுது. இங்கே வந்து அந்த கோயில் இருக்குல்ல, அது பிரதானமாக வந்து எங்கே ஏற்றுமதி செய்கிறது? கொழும்பு பக்கம் தான். கொழும்பு பக்கம். உங்களோட காலத்துலேருந்தே இப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதை வந்து 3ஆ பிரியுது. நாங்கள் வந்து நேராக அப்போ போக போகிறோம். எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நேராக போய் நாங்கள் நேராக போக சரியான்னு சொல்கிறான். இந்த பக்கத்தில் போய் எடுத்துக்கொண்டு போய் இந்த திருப்பி வருவோம்ன்றான். அப்போ சரியான போட்டு நாங்கள் போய் அதில் அப்படியே போகிறோம். இதில் ஒரு வீடு என்று நினைக்கிறேன்.
சிவவதி இல்லைம்மா, நல்ல ஒரு புது வீடு கட்டியிருக்கணும். இதில் ஒரு வீட்டை பாருங்க. இப்போ இந்த வீட்டில் ஆக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு உரிமையாளர்கள் இந்த காலையே பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டு விடுங்க, உங்களோட வீட்டையும் காட்டுறோம்ண்டு. இதுலேயும் ஒரு வீடு இருக்குது பாருங்க, புது வீடு. இதெல்லாம் வீடெல்லாம் உடைஞ்சபடி இருக்குது. இப்போ இந்த பாதையால் வந்து கொண்டிருக்கிறோம். இதுலேயும் ஒரு வீடு இருக்கு, அழகான வீடு. இதால் இப்படி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாம் பெரும்பான்மை இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முட்குள்ள வேலியெல்லாம் கட்டியிருக்கிறோம். இதில் பாருங்கள், இந்த மாடு தண்ணி குடிக்கிறது தொட்டி வச்சு தண்ணி எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு ஆலயம் இருக்குது. ஆலயத்துக்கும் வேலை நடந்து கொண்டு நினைக்கிறேன். இது வந்து முருகன் ஆலயம் போல தான் தெரியுது. இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்ச நீங்கள் மறக்காம கமெண்ட் போட்டுவிடுங்க. அந்நேரம் குடிக்க வந்துருச்சேன், போகுமே நேராக போங்க நேராக. இதால் வந்து தான் புளியந்தீவுக்கு போகிறது. இப்போ நாங்கள் புளியந்தீவு போட்டு விரைக்கு இதால் காட்டுறோம். அனலதீவு தெற்கு ஆத்தாக்கா வித்தியாலயமா. இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்தால் கொமெண்டை போட்டு விடுங்க. இந்த விதியால் நேராக போனால் கடற்கரை போகலாம். இதால் போங்க, இதால் போனால் தான் புளியந்தீவு போகலாம். நாங்கள் இதால் தான் போகிறோம் புளியந்தீவுக்கு. ஆனால் இப்போ மழை பெய்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுகள் வந்து ஓட முடியாதமாக இருக்குது. நான் போன ஆண்டு காணொலி பதிவேற்றான். இதில் ஒரு குடிசை வீடு இருக்குண்டு, அதாவது ஓலையால் மேயப்பட்ட ஒரு சிறிய வீடுன்னு இருக்குண்டு. அந்த வீடு இப்போவும் அதே இடத்துல அப்படி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த கிடுகள் எல்லாம் புதுசாக மேய்ஞ்சிருக்கிற போல நடக்குது. ஆனால் அந்த முன்னுக்கு இன்னும் அந்த மரங்களை வேல் வைக்க எடுத்து அந்த நிழலுக்கு மரங்கள் இருந்தால் அந்த வெக்க நேரங்களில் அவை இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கள் இருக்கணும். இந்த தரெல்லாம் இந்த காலியை பார்த்தீங்கன்னா கமெண்டை போடுங்கோ. இதில் ஒரு ஆலயம் இருக்குது பாருங்கோ. இந்த ஆலயம் என்ன ஆலயம்னு தெரியல. என்ன மூலஸ்தானத்துக்கு மேலே அந்த சிலவள் அந்த ஆலயம் என்ன ஆலயம்னு சொல்லி மேலே சிலையில் வச்சிருக்கோம். அந்த சிலையில் இல்லை இதில். இப்போ நாங்கள் வந்து புளியந்தீவுக்கு என்டர் ஆகிட்டோம், அதாவது வந்து உள்ள நுழைய போகிறோம். இந்த புளியந்தீவையும் அனலதீவையும் பிரிக்கிற பாதை இந்த பாதை தான். இல்லாட்டி வந்து இது ரெண்டும் உண்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி தனித்தனி தீவாக இருக்கும், படகுலாம் போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பாதை போட்டிருக்கணும். இதில் ஒருத்தர் வலை போட்டு மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார், கை காட்டுறார். இப்போ நாங்கள் புளியந்தீவுக்குள்ள வந்துட்டோம். புளியந்தீவில் இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா வீட்டு திட்ட வீடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த குழுமர வேலியில் பார்த்தாலே ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த குழுமரத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கார்த்திகை விளக்கட்டுக்கு இதுண்ட கம்பில் தான் விளக்கு கொடுத்துறவையல். அதே மாதிரி இதில் ஒரு மண்டபம் இருக்குது. இது வீடோ மண்டபமோன்னு தெரியல. என்னன்னு தெரியல, போட்டிருந்தா வாசிக்கலாம். இது என்ன மண்டபம் இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு கருத்தை பதவி விடுங்கோ. இப்போ திருச்சியாக நேராக போங்க. நேராக போனால் தான் நீங்கள் கேட்ட அந்த ஆலமரத்துக்கு போகலாம். இதுக்குள்ளால ஒரு ஆலயத்துக்கு போகலாம். அது வரைக்கும் வந்து காட்டுறோம் அந்த அந்த ஆலயத்தை. நேராக போனால் தான் அந்த ஆலமரத்துக்கு போகலாம் திருச்சி. இது காட்டு பாதை இல்லை, இது ஊர் மேலே போகிற பாதை. வந்து விட்டோம். இதுதான் அந்த ஆலமர விருட்சம்.
இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்குது. என்னம்மாய் ஓகேயோ? அப்புறம் ஆலமரத்தை பிடிச்சி தொங்குங்க. மறக்காமல் அனலதீவு வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் வந்து பார்த்து கொண்டு போங்க. இது வந்து அனலதீவில் மிகவும் கொஞ்சம் பார்க்கக்கூடியது நல்ல அழகாக இருக்கும். இங்கே எல்லாம் சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த கரையிலேருந்து பார்த்தா நயினாதீவு அப்படியே தெரியும், பக்கத்தில் தான். இந்த போட்டுகள் எல்லாம் உடைஞ்சி போயிருக்குது. இதுதான் நயினாதீவு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தான் இந்த பெரிய ஒரு விருட்சமாக இருக்குது. அதுக்கு வந்து இப்போ தொடர்பில் இருக்கிறது இந்த விழுது தான். இந்த விழுது இப்போ பட்டுட்டு அதே மாதிரி இந்த துண்டுப்படியாக விழுந்துட்டேன்னா இந்த மரம் தனி மரமாக இருக்கும். இல்லாட்டி சேர்ந்து தான் இருந்திருக்குது ஒண்டா தான் நினைக்கிறேன். இல்லை இதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் நீங்கள்ட்ட சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் இந்த மரத்தோட ஃபுல்லாக முற்ற ஒரு மரமாக இருக்குது. இந்த மரம் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகவே இருக்கும். அதாவது அந்த அவதார் படத்தில் இருக்குமா போல் வந்துடும். இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நல்லா வேர்கள் விட்டு வந்துடும். பார்க்க ஆசையாக இருக்கும். அப்படியே இந்த மரத்தின் கரையோரத்தில் போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தடிக்கு வந்து ஆலயத்தால் நாங்கள் அப்படியே இப்போ திருப்பி அனலதீவு டவுனுக்குள்ளே போய், அதாவது அந்த நகர்பகுதிக்குள்ளே போய் அப்படியே சுற்ற போகிறோம். இப்போ பாருங்கோ நயினாதீவு நாகபூசணி அம்மன் எப்படி தெரிகிறாண்டு. பார்த்தீங்கன்னா நயினாதீவு நாகபூசணி அம்மன் தெரியுது. இதில் பக்கத்தில் தான் இதுலேயும் ஒரு ஆலயம் இருக்குது. இதோட ஐயா வந்து கடலுக்கு போயிட்டு வர நாங்கள் அவளோட போய் கதைக்க போகிறோம். அனலதீவிலே நான் ஒரு 12 இல்லை 13 ஆலயம் மாதிரி கிடக்குது. அதை விட கூட இருக்குமென்னு நினைக்கிறேன். கணக்கு ஆலயங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில். இந்த ஆலயத்தின் உரிமையாளர்களாக இருந்தால் ஒரு கொமெண்ட் போட்டு விடுங்கோ இந்த ஆலயத்தை. இதில் அன்னதான மடம் நினைக்கிறேன். இந்த அன்னதான இதை பார்த்தா அன்னதான மண்டபம் மாதிரி தான் கிடக்குது. இப்போ இதில் இருக்கிற ஆலயத்தின் திருவிழா நடக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த சப்பரம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஆலயத்தால் இந்த வீதியில் அப்படியே பயணித்து கொண்டிருக்கிறோம். புது ஆட்டோவும் ஒரு அண்ணா எடுத்திருக்கிறார் போல நடக்குது. இப்போ விவசாயங்கள் வந்து செய்ய வலிக்கணும். இங்கே இந்த மிளகாய் செய்ய அதிகமாக வந்து விரும்பி செய்கிற தொழிலாக இருக்குது. விவசாயமும் கோயிலை செய்ய தானே இங்கே அதிகமாக செய்யணும். இங்கே பாருங்க, இதில் இந்த திண்ணை என்ன சொல்கிறது, அந்த ஆக்கள் வழிப்போக்கர்கள் வந்து இருந்துட்டு போகிற இடம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது. இது அந்த பழைய மாறாமல் வச்சுருக்கிறதுக்காக. இது வந்து மாடுகள் தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்காக, மாடு ஆடுகள் நாயல் போன்றவை தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்காக இதில் தொட்டியும் கட்டுறது. இது அந்த காலத்து பழமை. அங்கே கிணறு இருக்கும், கிணத்துலேருந்து ஊற்றி நிரப்புறது. இது எந்த இடம்னு தெரியல அனலதீவில். இப்போ இதுக்குள்ளால தான் போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்து கடையை நினைக்கிறேன். இதில் கடை ஒன்று இருக்குண்டு. ஆமாம், கைகாடி கொண்டு போயினோம் வீடியோ எடுக்கிறோம்ண்டு. இதில் ஒரு பேக்கரி ஒன்று இருந்தது. அந்த பேக்கரி இப்போ கூட்டு ஐஎன்ஆர் ஸ்டோர். அது ஐஎன்ஆர் பேக்கரி. இது பிஓசி மற்றது போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பாதை நீளம் பயணித்து கொண்டே இருப்போம். ஒரு ஐயா வர்றார், நிப்பாட்டி கேட்கலாம். ஐயா போகிறார். ஐயா டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் போவோம். ஆனால் உண்மையாக பரவாயில்ல, இந்த ஊர் மக்கள் எல்லாம் நிப்பாட்டி கதைகள் கிட்டெல்லாம் கதைக்கினோம். நாங்களும் அதிகமாக்களை கேட்குறதில்ல. ஏன்னா அவையில் எங்கேயாலும் போய் கொண்டிருப்பினா போய்க்க மறைச்சா வந்து இந்த இடப்பாருங்க முன்னுக்கெல்லாம் அப்படியே பழமாக மரம் வச்சிருக்கணும். அப்போ மறைக்க சிலவில் அது அவசரம் நினைச்சா ஒன்றும் செய்யலை. அப்போ அதால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறைக்கல பெருசாக. சும்மா வந்து கேட்போம். சில பேர் ஐயா கதைக்கலாமோன்னு தூரையை வச்சு கேட்டால் அவை சொல்லினோம்.
பிரச்சனை கதைக்கலாம்னு சில பேர் நிற்பினோம், சில பேர் கொஞ்சம் வேலையண்டு போயினோம். அனலதீவு கலாச்சார ஒன்றியம். அனலதீவு கலாச்சார ஒன்றியம் பார்த்திங்கன்னா கனடாவாம். இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, வீடோ டியூஷன் தெரியல. இதில் வந்து முன்பள்ளி இருக்குது. முன்பள்ளிக்கு முன்னால் அனலதீவு மத்திய சமய நிலையம், இந்த முருகன் கோயிலும் ஒன்று இருக்குது. அனலதீவு சதாசிவ மகாவித்தியாலயம். இந்த மகாவித்தியாலயத்தில் படித்த எங்கள் உறவுகள் இருந்தீங்கன்னா கொமன் போடுங்கோ. இது பெரிய பாடசாலை என்ன சொன்னவையல். இதுதான் அந்த பாடசாலை நினைக்கிறேன். இங்கே 4 இல்லை 5 பாடசாலை இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 பாடசாலை பார்த்து நாங்கள் சாப்பாடு கடைக்கு வந்துட்டோம். என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து நூடுல்ஸும் ரொட்டியும் தானே இருக்குது. பருப்பு கறியும் ரொட்டியும் தான் எடுக்கிறோம். நூடுல்ஸோட சொன்னது இப்போ இந்த நூடுல்ஸ் பண்ண ரொட்டி எடுக்கிறோம். ஒரு மாதிரி சாப்பாடு கடைக்கு வந்துட்டோம். திருச்சிக்கு ஒரு சந்தோஷ சமூகத்தில் வருங்க. கரியரன் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன்ற மோனாசியில் தான் ஸ்பான்சர் நாங்கள் சொல்லிட்டோம். மோனாசியை ஸ்பான்சர் பண்ணேன்னு சொல்லி போட்டோம். அப்படி அவர்கிட்ட சிரிப்பு மோனாசின்ட்டு. ஓ ஐயோ, அவர் வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு வேகோடியில் வந்திருக்கிறார். இப்போ ஒரு மாதிரி சாப்பிட்டு பசி ஆறிட்டோம். இப்போ சரியாக 12 மணி. ஓ நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ அப்படி நாங்கள் வீட்டை போக 3 மணி ஆகும். அதுக்கு பிறகு வீட்டில் ஒரு பெரிய பாட்டி ஒன்று இருக்குது, திருச்சி என்ன பிறந்தநாள் பாட்டி. அந்த காலையில் பார்த்தீங்கன்னா என்னோட கரிகரண்ட யூடியூப் சேனலில் வரும், அதபடியாக பாருங்க. சாப்பாடு கடையில் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கள் பயணம் இப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்குது. இதில் எல்லாம் அந்த பழங்காலத்து வீடுகள் இருக்குது. ஆனால் இப்போ ஆக்கள் இல்லையே நினைக்கிறேன். வீடோ கடையோ ஒன்று தெரியல, கடை மாதிரி தான் கிடக்குது. என்ன பெரிய கதவுகள். இதுலேயும் சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இதுதான் நீங்கள் தண்ணி சுற்றி அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் சொன்னது மழை வந்து இங்கே வர முழு நெல்லையும் அழிச்சு போச்சு. இதில் நெல் போட்டிருக்கீங்கன்னா முழு நெல்லையும் அழிச்சிட்டுது. அதே மாதிரி இங்கேயில் பார்த்தீங்கன்னா நெல் வந்து எழும்பிட்டுது. இனி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்காலையும் பாருங்க, இங்காலையும் நெல் வந்து அழியிட்டுது, சில காணிக்க எழும்பிட்டுது. ஆனால் இப்போ நான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், 5-6 நாள் இருக்கும் போது தண்ணி கூடன்னு சொல்லி வெட்டி விட்டு கடலுக்கு தண்ணியை போகிறதுக்கு. இப்படியே முன்னுக்கு போய் கொண்டு இருந்தால் அதில் பாருங்க 2 அக்காக்கள் முன்பள்ளியிலேருந்து புள்ளி ஏற்றி கொண்டு போயினோம். இதில் எல்லாம் அந்த பழங்காலத்து வீடு இருக்குது, நாச்சார் வீடு. இங்கே பாருங்க அந்த வீட்டை. சில இடங்களில் இன்று வரைக்கும் அந்த நாச்சார் வீடு அழியாமல் பார்த்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்கோ இந்த பழங்காலத்து வீடு தான். ஆனால் வந்து ஓடுகள் எல்லாம் கலண்டு விழுந்துட்டு, அதாவது பாவனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் வந்து அழிவடைஞ்சு கொண்டு வருது. ஆனால் இப்போ அதான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களும் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து பிரதான வீதிக்கு ஏற போகிறோம். பிரதான வீதியில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அதாவது எலக்ட்ரிசிட்டி இங்கே தான் இருக்குது. 3 ஜென்ரேட்டர் தான் இங்கே பவர் சப்ளை கொடுத்து கொண்டிருக்கோம், அதாவது கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆலயம் இருக்குது, பிள்ளையார் ஆலயம். இது அதே பார்த்தீங்கன்னா பொது நூலகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வேலை செய்து கொண்டபடியே இருக்குது. இதில் தண்ணி டேங்க் இருக்குது. அனலதீவு இது சித்த மருத்துவம் இருக்குது. அனலதீவு அதே மாதிரி இங்கே உருவாத்துற பிரதேச சபை. இதில் ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள்கிட்ட அனலதீவு காணொலியை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரஞ்சித். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்போம். காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ. நன்றி. மீண்டும் மறுகண்டு அதில் போட்டே இருக்குது. வணக்கம் ஐயா. என்ன பேர் ஐயாக்கு? நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வசிக்கிறீங்க? பிறந்ததுலேருந்து இங்கே வசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த இடம்பெயர்வு கால பகுதிகளில் இங்கேருந்து வெளியில் போனீங்களா இல்லை இங்கே இருந்தீங்களா? இங்கே இருந்தீங்க. பிரதானமாக நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? இங்கே தோட்டத்தோடு சேர்ந்து தான் இந்த கடை தொழிலையும் செய்கிறீங்க. என்ன தொழில் தோட்டத்தில் செய்கிறீங்க, பயிரிடுறீங்க? வெங்காயமெல்லாம் இங்கே விளையுமோ? என்னம்மா அப்போ வியாபாரம் ஆக்கள் நுகர்வு திறன் ஆக்கள் வேண்டுறது அங்கே தான் கொண்டு கொடுக்குறீங்களோ? என்ன விலைக்கு எடுப்பினோம் கிலோ? அந்தர்
அது சீசனை பொறுத்து விற்கும், விலை மாறிக்கொண்டிருக்கும். விலை மாறிக்கொண்டு. இப்போ இங்கே என்னம்மா மீன்கள் போகுது இங்கேயா? ஓ இங்கே நல்ல மீனுண்டா 200 ரூபா கிலோ. கிலோ. நண்டுகள் நண்டுகள் அது கொம்பனி காசு எடுக்கிறது. ஓ மற்றது இங்கே என்னம்மா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பிரச்சனை சொல்லி இந்த கரண்டுகள் மற்றது தண்ணி வசதிகள் எல்லாம் தண்ணி இங்கே தீவு பக்கத்துக்கு இங்கே நல்லது. நல்ல தண்ணி, நிலத்திலேயே நல்ல தண்ணியோ? ஓ ஆ அப்போ நீங்கள் இங்கே போட்டுகள் வச்சுருக்கீங்களோ சொந்தமாக? இல்லை. பீச் வேலைக்கு மட்டும் தான் போகிறீங்க. சரி ஐயா, சந்தோஷமா இப்போ உங்களோட கதைச்சது. சந்திப்போம். இந்த கட்டு மரங்கள் அதுகள் எல்லாம் பற்றி இந்த பிரச்சனையான மூட்டம் தொழிற்சது அங்கே பழிச்சல், அது பெருமீன் பிடிக்கிறது அதுக்கெல்லாம் போனது கல்லர் அள்ளி கொண்டு போயிட்டான். அது பிறகு இல்லை, அதுக்கு பிறகு தொழிற்செய்ய மனம் இல்லை, அதுக்கு ஒரு காவல் இருக்கணும். சரி நாம தனி ஆள். இப்போ என்ன மீன் பட்டது? இப்போ ஒன்றும் இல்லை. கரை இது என்ன சிறையாவோ? இல்லை, திருவண்ண முரளும். இப்போ விற்கிறேன்னா இது எவ்வளோ கொடுப்பீங்க? இது இப்போ விற்கிறேன்டா ஒரு 500 ரூபா வரும். 500 ரூபாக்கு உயர் மீன் தானே வேண்டிடுவோமோ உடனே. சரியா, சந்தோஷமா.